ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 1 மணி நேரம் தான் இருக்கு. அதாவது நீ கேட்டதை விட அருமையான அற்புதமான அழகான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு இன்னும் சரியா 1 மணி நேரம் இருக்கிறது என் செல்லமே. நான் செய்ய போற விஷயங்களை பார்த்து நீ மகிழ்ச்சியில துள்ளி குதிக்க போற. இன்னையோட உன் கஷ்டகாலமும் கவலை காலமும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. இனிமேதான் நீ இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை, இதுவரைக்கும் அடைந்திராத மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில பார்க்க போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனையை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாமே நான் அறிவேன். அதனால தான் இப்போது உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து நீ வேணும்னு கேட்ட வரத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன்னை பற்றி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்க நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்துவேன்? அதனால தான் இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு உனக்கானதை நல்ல விதமாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ யாரை விடவும் தாழ்ந்த பிள்ளை இல்லை என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே, உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பதற்காகவே இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக நிமிர்ந்து நடக்க கற்றுக்கோ. உடலால் மட்டுமல்ல, மனசாலையும் நீ துணிவா தைரியமா இருக்கணும் என் செல்லமே. நீ நல்லா வாழ்ந்து வாழ்க்கையில உயர்ந்து வந்துட்டினா உன்னை பார்த்து பொறாமையில பேசுவாங்க. கொஞ்சம் தாழ்ந்து கீழே இறங்கி போனாலும் உடனே உன்னை மட்டமா கேவலமா பேசுவாங்க. இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். அதனால மற்றவங்க உன்னை பாராட்டி பேசினாலும், திட்டி பேசினாலும், துற்றி பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம உன்னை மட்டுமே நம்பு. உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பு. உன்னுடைய முயற்சியை மட்டுமே நம்பு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு. உன் குடும்பத்தில் உனக்கு எல்லாமே நல்லதும் கெட்டதையும் நீ தான் பார்க்க போற. அப்படி இருக்கும்போது மற்றவங்க பேசுறதையும், மற்றவர்கள் வார்த்தைகளையும், மற்றவர்கள் நடந்து கொள்வதையும் நீ பெருசா நினைச்சு யோசிக்கவோ வருத்தப்படவோ இங்கு வேலையே கிடையாது. நீ எப்பயுமே நீ என்ன செய்யணும், நீ எதை செய்யக்கூடாதுன்றதுல மட்டும் தெளிவாக இருந்துவிடு என் செல்லமே. உன்னுடைய அன்பையும் நீ என் மேலே வச்சிருக்க பாசத்தையும் பார்த்து தான் நானே உன்னை நோக்கி வந்தேன். கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கும் நீ என் மீது கொண்டுள்ள உண்மையான பக்திக்கும் சேர்த்து உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வாழ்வாங்கு வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் நிலைமை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவும் உனக்கான நல்லதை நடத்தி தரவும் நான் ஓடி வந்தேன். உன் பிரார்த்தனைகளை நினச்சி மனம் குளிர்ந்து போயிருக்கிற நான் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். இனிமே உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வராகியம்மா நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கே நீ கவலைப்பட வேணாம். நாளைக்கு எதை எப்படி திருத்தி மாற்றி சரி செஞ்சு உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்றத இந்த வராகியம்மா என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டாய். இப்போதே உன்னுடைய நிலைமையும் கூட கண்டிப்பாக மாறும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. இந்த வராகியம்மா உன் கூடவே 7 ஜென்மமும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுமா அல்லது கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கணுமான்றத நீயே முடிவெடுத்துக்கோ. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கவலைப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள்ன்றது அவங்கவங்க யோசிக்கிற விதத்தை பொறுத்தது தான். நீ ஒரு விஷயத்தை பெரிய பிரச்சனை நினைப்ப, ஆனால் இன்னொருத்தவங்க அதை ரொம்ப சாதாரணமாக தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணம்னு நினைப்ப, ஆனால் இன்னொருத்தர் அதையே பெரிய கஷ்டமாக பிரச்சனையாக நினச்சி யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைங்கிறது நீங்கள் பார்க்குற விதத்தையும் யோசிக்கிற கண்ணோட்டத்தையும் பொறுத்தது தான். எதுவுமே பிரச்சனை நினைக்காத, எதையுமே கஷ்டம்னு நினைக்காத. உன் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியும் வெற்றியும் நிரம்பி வழியட்டும். இந்த வராகி அம்மாவின் அருள் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் தளராதே. நீ எப்போதும் தைரியமாக துணிவாக முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை மிக உயர்வானதாக, நிலையானதாக, நிரந்தரமானதாக இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதுமே
உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை பயணம் தடமாறாமல் இருக்கும். எப்போதும் உன் எண்ணங்களை உயர்வானதாக வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்காக நேராக போய்கிட்டே இரு. உனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை பற்றி யோசிக்காதவங்களையே யோசிச்சு அவங்க நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டுறாங்களே, அவங்க நமக்கு யோசிச்சு கூட பார்க்க மாட்டுறாங்களேன்னு நினச்சி நீ கவலைப்படுவதை விட உன்னை நினைக்கிறவங்களையும் உன்னை பற்றி யோசிக்கிறவங்களையும் பற்றி நீ யோசி. கண்டிப்பாக தேவையில்லாத மனிதர்களை பற்றி யோசித்து கவலைப்பட்டு காலத்தை வீணாக்காதே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ கேட்குற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்வில் வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் எப்போதுமே உன்னுடைய உருவத்தையோ நிறத்தையோ உன் கையில் இருக்கிற காசு பணத்தையோ செல்வத்தையோ பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ எப்போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா மனிதர்களையும் நேசிக்க பழகு. உறவுகள் முக்கியம், சொந்தம் முக்கியம்னு எல்லாரையும் நீ உயர்வாக நினைக்கும் போது தான் உன் வாழ்க்கையை நான் உயர்வாக அமைச்சு தர முடியும். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ என்னையை நேசிக்கிறது போலவே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிரைகளையும் அந்த உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வையும் மதித்து பாசத்தோடு நடந்துக்க தயாராகு. ஆடு மாடாக இருந்தாலும் நீ அன்பு காட்டும்போது அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் என் செல்லமே. எல்லா உயிர்களாலும் எங்கள் அன்பை புரிந்து கொள்ள முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நீ அன்பை காட்டும்போது அவர்களும் திரும்ப அதே அன்பை உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமையில உயரும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதே. உனக்கு வேண்டியதை நீ பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து நிற்கும்போது அவ்வளவு சுலபமாக எதுவும் உனக்கு கிடைக்காது. ஆனால் ஓ முயற்சியால் உனக்கானதை நீ செய்யும்போது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றி தானாகவே உன் கைகளில் கிடைச்சிடுமே செல்லவே. நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு வேலையை இப்படி செய்யணும்னு இருக்கு. அந்த வேலையை நீ செஞ்சினா நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி வேகமாக சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட புதுவிதமாக செஞ்சு கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். ஆனால் அதே வேலையை அடுத்தவங்க கிட்ட சொல்லி செய்யும்போது அவர்கள் அதை செய்யும் வேகமும் அவர்களுடைய ஈடுபாடும் அவர்களுடைய கவனமும்னு எல்லாமே மாறும். அதுக்கேற்றாற் போல தான் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பாமல் உன்னை நம்பி உன்னால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் நீயே செஞ்சு முடிச்சிரு. அப்போ தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றியும் நீ எதிர்பார்த்தது போல மிக சிறப்பான வெற்றியாக இருக்கும்னு சொல்கிறேன். சில காரணங்களால் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். அதனால் இப்போ மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தி முடிக்க போகிறேன். அது நடக்கிற வரைக்கும் உனக்கு என்னன்னு புரியாது. ஆனால் அது நடந்து முடியும் போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேர்ந்துடுமே செல்லமே. உனக்கு என்ன வேணும்னாலும் உடனே கண் கலங்காமல் கவலைப்படாமல் அதை இந்த வராகி அம்மா கிட்ட வந்து கேட்டினா உன் கண்ணீரை தொடச்சி உன் நியாயமான வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்பதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு தாயா நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. காலமே நீ கேட்டதை தர முடியலையாட்டியும் அதை உனக்கு கொடுப்பதை தடுத்தாலும் அதை மீறி உனக்கானதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோட வேலை செய். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை தருவேன். நீ எப்போவுமே மழை போல இருக்கிற பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பனி போல விலக்கி வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசில் தேவையற்ற எந்த விஷயங்களும் சேராமல் எப்போதும் தூய்மையானதாக வச்சுக்கோ. உன் அன்புக்கு வசப்பட்ட இந்த வராகி அம்மா இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
உன் எதிர்காலத்தை பற்றின கவலையும் உனக்கு வேண்டாம். முக்காலமும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்க போகிறேன். வாழ்க்கையில் தோற்று போயிடுவோன்னு பயந்துக்கிட்டே இருந்தீன்னா எதையுமே செய்ய முடியாது. அதனால் ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். கண்டிப்பாக வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் உன்னை விட்டு யார் விலகினாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் பார்த்த கஷ்டங்களையும் அடைந்த இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் நீ மறந்து போகிற அளவுக்கு இப்போது என் அற்புதத்தால் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான உயர்வான நிம்மதியான நிரந்தரமாக சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருக்கிற வேதனைகளுக்கும் உன் உடல் உபாதைகளுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன் என் செல்லமே. அடிக்கடி உன் உடம்புல ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை வந்துக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை நிரந்தர நிம்மதியான ஆளாக வாழ வைப்பதற்காகத்தான் தேடி வந்தேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் அதற்கு உரிய நபர்களிடமிருந்து உன்னை தேடி வரும். நீ சந்தோஷமாக வாழக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நான் செய்ய போகிறேன். நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படியும் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என் செல்லமே. எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே நீந்தி கரை சேர கற்றுக்கோ. ஏன்னா உன் கூட இருக்கிற எல்லாரும் கடைசி வரை உன் கூட வருவாங்கன்றது உறுதியாக சொல்ல முடியாதல்லவா. எப்பவும் தெளிந்த மனசோடு இருந்தாலே உனக்கு எந்த குழப்பமும் தடுமாற்றமும் வராது. இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சீர்திருத்தி உன்னை கம்பீரமாக வாழ வைப்பேன். உன்னுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். இனி எல்லாமே மாறப்போகுது. உன் வாழ்க்கை முறைகளையும் நானே மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. என்னை நம்பி சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது. உன் இல்லறம் இனிமேல் மகிழ்ச்சி அடையும். உன் வாழ்க்கையை இனி நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் முழுக்க முழுக்க என் அற்புதங்கள் தான் நிகழப்போகுது. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது என் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எதுக்கும் நீ கலங்காதே. நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை மட்டும்தான் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகிறேன்.